இப்போ நம்ம வெப்சைட்ல மெனூஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம டேஷ்போர்ட்ல வெப் ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் கீழே கேட்லாக் அப்படின்றது கீழே கேட்டகரிஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு லிஸ்ட் ஆயிட்டு இருக்க கேட்டகரிஸோட டீடைல்ஸ் வந்துட்டு இங்க ஷோ ஆகும். இப்போ நம்ம வெப்சைட்ல இருக்கிற மெனூஸ் தான் இங்க ஆட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில்வர் ஜுவல்லரி அப்படிங்கிறது நமக்கு ரூட் மெனு, அதுக்கு கீழே மெயின்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட், அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சைல்டு மெனூஸ். இந்த மெனூஸ் வந்துட்டு டேஷ்போர்ட்ல எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் கேட்டகரி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கேட்டகரி கிரியேஷன் பேஜ் வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் மெனு வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ கேட்டகரியோட நேம்ல அந்த ரூட் மெனுவோட நேம் வந்துட்டு என்னவோ அதை நம்ம இங்க என்டர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ கோல்டு கலெக்ஷன்ஸ் அப்படின்ற நேம் வந்துட்டு இங்க நம்ம என்டர் பண்றோம். இப்ப நம்ம இந்த மெனுவோட விசிபிலிட்டியை இங்க நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க எந்த டேட் வந்துட்டு செலக்ட் பண்றோமோ அந்த டேட்ல மட்டும் அந்த மெனூஸ் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகும். அடுத்தது மெனுவோட டைப். இப்ப நம்ம ரூட் மெனு வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம ரூட் மெனு அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்ற பேஜ் டைப் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம இங்க எஸ்இஓ டீடைல்ஸும் அந்த மெனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேவ் கொடுக்கிறோம். நம்ம கிரியேட் பண்ண ரூட் மெனுவோட டீடைல்ஸ் வந்துட்டு சேவ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ பேரண்ட் மெனு வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ பேரண்ட் மெனுவோட நேம் வந்துட்டு நம்ம இங்க என்டர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஜுவல்லர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரண்ட் மெனு வந்துட்டு கிரியேட் பண்றேன். ஸோ கோல்டு ஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு அடுத்தது பேரண்ட் மெனு வந்துட்டு செலக்ட் பண்றோம். பேஜ் டைப்ல வந்துட்டு கேட்லாக் லிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்றோம். இப்ப நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரூட் மெனு வந்துட்டு இங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்ப கிரியேட் பண்ற பேரண்ட் மெனு வந்துட்டு அந்த ரூட் மெனு கீழே ஆட் ஆயிக்கும். அடுத்தது நம்ம சைல்டு மெனு வந்துட்டு இப்ப ஆட் பண்றோம். இப்ப நான் சைல்டு மெனுவோட நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கிறோம், ஜுவல்லரி. அடுத்தது சைல்டு மெனுவோட டைப் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் லிஸ்டிங் அப்படின்ற பேஜ் டைப் வந்துட்டு இங்க செலக்ட் பண்றோம். இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரூட் மெனு அண்ட் பேரண்ட் மெனுவோட டீடைல்ஸ் வந்துட்டு இங்க செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ற சைல்டு மெனு வந்துட்டு அந்த ரூட் மெனு அண்ட் பேரண்ட் மெனு கீழே நமக்கு இப்ப ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஆட் பண்ண மெனுவோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு இங்க வந்துட்டு ஷோ ஆகும் அதோட ரிப்போர்ட் பேஜ்ல. இப்போ மெனுவோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு நம்ம இன்கேஸ் நம்ம டிசேபிள்ல வந்து வச்சிருந்தோம் அப்படின்னம்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம மெனுஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது மேப்பிங் வந்துட்டு பண்ணணும். ஸோ அதுக்கு கேட்டகரிஸ் மேப்பிங் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல ஆட் கேட்டகரி மேப்பிங் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண மெனு வந்துட்டு இங்க நமக்கு லிஸ்ட் ஆகும். அந்த மெனு வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த மெனுவோட மேப்பிங்கும் நம்மளோட விசிபிலிட்டி வந்துட்டு எனேபிள் டிசேபிள் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம மேப்பிங் வந்துட்டு பண்றோம். ஸோ நம்ம ஜேபென்சில் கேட்டகரிஸோட ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே நமக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். அதுல நம்ம எந்த ப்ராடக்டை வந்துட்டு அந்த மெனு கீழே மேப் பண்ணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பேஸ் பண்ணியும் நம்ம ஃபில்டர் பண்ணியும் மேப்பிங் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேபி பேங்கிள்ஸ் அப்படின்றத நான் இங்க செலக்ட் பண்றேன். இன்கேஸ் நமக்கு இன்ஸ்டாக் மட்டும் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம மேப் பண்ணிக்கலாம். இப்போ மேப்பிங் வந்துட்டு நம்ம பண்ணியாச்சு. நம்ம கிரியேட் பண்ற மெனு கீழே எந்த கோல்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வேணுமோ அதை வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு மேப்பிங் வந்துட்டு பண்ணிட்டோம். இப்ப நம்ம வெப்சைட்ல வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண மெனுவோட டீடைல்ஸ் வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ கோல்ட் ஜுவல்லரி, கோல்ட் ஸ்வெல்த், அது கீழே ஜுவல்லரி அப்படின்ற
மெனு வந்துட்டு நம்ம இப்ப கிரியேட் பண்ணியிருந்தோம்.